ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன எல்லோரும் எப்படி சின்ன இருக்கீங்க? நல்லா பிள்ளைங்களா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் ஊரில் வந்திருக்கான். ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருந்தான். மாலை போட்டிருந்தான். அதனால் ஐயப்பனுக்கு மாலை போட்டதுனால வந்திருந்தான். மலைக்கு பொங்கல் போகிறதுக்காக அன்னைக்கு வந்திருந்தான். கோயிலுக்கு போகிறாங்க. பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக ஐயனுக்கு நம்ம இங்கேருந்து போகணும். கிளம்புறான் அப்பா அம்மா தங்கச்சி வீட்டிலேருந்து. எனக்கு நம்ம வாங்கிட்டு போகணும், வழி அனுப்பி செய்யணும்ல வைக்கிறதுக்காக. போகணும். அங்கேருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெய் தேங்காய் போடுவாங்களாம் அவங்க கொண்டு போகிறதுல. ஸ்வீட் தான் வாங்கிட்டு வந்தோம். அது நீ ஸ்வீட் போடுறியா நிறைய என்னன்னு விருப்பம் கேட்டுட்டு இருக்குது. இருந்தான். நான் மேக்ஸ் பசங்க அது என்ன கேட்டுகிட்டு நமக்கு இருந்தாங்க. தெரியாது, அதில் ஆனால் போடுறேன் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப அப்படி சொல்லி பிடிக்கும். நான் சொல்லிட்டேன். பால்கோவா இப்போ தான் இது நான் சாப்பிட்ற ஐட்டம் இது தான். இந்த ஸ்வீட் சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன். இதே டோட்டலாக இப்போ எப்பயும் தான் சொல்கிறான். நெய் தேங்காய்னா அது ஏதோ வேண்டுதல் வச்சு அது எனக்கு அவங்களுக்கு கொடுத்து விடுவாங்களாமே. தெரிஞ்சாலும் வேறு வழி அது இல்லைன்னு எனக்கு எப்படி சொல்லிட்டாங்க. தெரியும்? சடார்னு ஒரு ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கோ சொல்லி சொன்னால், ஏன் அது போடும்போது பார்த்துக்கலாம். எப்பயுமே அது வந்து நம்ம முன்னாடி நினைப்போம். ஆனால் கோயிலுக்கு நானாக போயிட்டேன்னா எனக்கு சுத்தமாகவே வேண்டும்போது ஒன்றுமே தோணவே தோணாது. நம்ம பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது அந்த நினைப்பு இருக்கும். அப்படி சொன்னேன் நான். பரவாயில்ல, ஏதாவது நல்லபடியாக நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். நான் நினச்ச விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வைக்கலான்னு இருக்கேன் ஐயப்பன்கிட்ட. ஐயப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஐயப்பன் நமக்கு அந்த வேண்டுதலை நிம்மதியாக கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் பிள்ளைகளை கைவிடுவாரா? விட மாட்டார் கண்டிப்பாக. நானும் ஐயப்பன் பக்தராகவே மாறிட்டு அண்ணன் மாலை போட ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு பக்தரா மகளா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்குமே. சரி, ஓகே, அந்த வேலையில் அப்புறமா பார்த்துக்குறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ் அண்ணன் ஊர்லேருந்து ஸ்வீட் கொண்டு வந்திருந்தான். ஸ்வீட்டில் வந்து எனக்கு பால்கோவானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பால்கோவா பிடிக்கும். அந்த முந்திரி பருப்பால் ஒரு ஸ்வீட் செய்வாங்க, அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது அண்ணன் வரும்போதுலாம் கொண்டு வருவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு இந்த முந்திரி பருப்பால் செய்கிற இந்த ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு. பால்கோவானா எவ்வளோ பிடிக்கும். ஸ்வீட்ஸ்லேயே பால்கோவா அந்த முந்திரி பருப்பால் செய்கிற ஸ்வீட்லாம் எனக்கு ரொம்ப ஹெவியாகவே நான் நல்லா சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எங்கள் வீட்டு சைடு உள்ளவங்களுக்கு தெரியும், என் ஃபேமிலியில் பால்கோவாலாம் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. முன்னாலெல்லாம் என் வீட்டுக்கார் பால்கோவா நிறையா வாங்கி கொடுப்பாங்க. இப்போ தான் பால்கோவாலாம் எனக்கு வாங்கி கொடுக்குறதில்ல. அதிகமாக நான் இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கைஸ், நான் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டா லோ சுகர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிடுவேன், எனக்கு எப்படி லோ சுகர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி. ஆனால் அவங்க சொன்னாங்க சாப்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல், கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, சத்தான சாப்பாடை சாப்பிடுங்க, இப்படி இருக்காதீங்க, அடிக்கடி கிறுகிறுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் நான் இருக்கேன். இப்போ ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஸ்வீட்ஸை கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி காலி ஆகிடும், அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, ஓகே, இன்றைக்கி காலி பண்ணிட்டு நாளைக்கு வயிற்றுவலியோட கிடப்பேன், அது உண்மை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்பாவும் அண்ணனும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் என் தங்கச்சி மகளும் வந்துருந்தா. எனக்கு ஹாப்பி ஆகிட்டேன் ரொம்பவே. பசங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிறதுனால கோயிலுக்கு போகிறதுனால வந்து குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்னு போகிறாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓகே, பாய்.